ஏப்ரல் 8 தவக்காலம் 5ஆம் வாரம் செவ்வாய்க்கிழமை. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 8 வசனங்கள் 21 முதல் 30 வரை. நான் போனபின் நீங்கள் என்னை தேடுவீர்கள். நான் போகுமிடத்திற்கு உங்களால் வர இயலாது. நீங்கள் பாவிகளாகவே சாவீர்கள் என்றார் யூதர்கள். நான் போகுமிடத்திற்கு உங்களால் வர இயலாது என்று சொல்கிறாரே, ஒருவேளை தற்கொலை செய்து கொள்ளப் போகிறாரோ என்று பேசிக்கொண்டார்கள். இயேசு அவர்களிடம், நீங்கள் கீழிருந்து வந்தவர்கள், நான் மேலிருந்து வந்தவன். நீங்கள் இவ்வுலகை சார்ந்தவர்கள், ஆனால் நான் இவ்வுலகை சார்ந்தவன் அல்ல. ஆகவேதான் நீங்கள் பாவிகளாகவே சாகிறீர்கள் என்று உங்களிடம் சொன்னேன். இருக்கிறவர் நானே என்பதை நீங்கள் நம்பாவிட்டால் நீங்கள் பாவிகளாய் சாவீர்கள் என்றார். அவர்கள், நீர் யார் என்று அவரிடம் கேட்டார்கள். அவர், நான் யார் என்று தொடக்கத்திலிருந்தே சொல்லி வந்துள்ளேன். உங்களை பற்றி பேசுவதற்கும் தீர்ப்பிடுவதற்கும் பல உண்டு. ஆனால் என்னை அனுப்பியவர் உண்மையானவர். நானும் அவரிடமிருந்து கேட்டவற்றையே உலகிற்கு எடுத்துரைக்கின்றேன் என்றார். தந்தையை பற்றியே அவர் பேசினார் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. இயேசு அவர்களிடம், நீங்கள் மானிட மகனை உயர்த்திய பின்பு இருக்கிறவர் நானே, நானாக எதையும் செய்வதில்லை, மாறாக தந்தை கற்றுத்தந்ததையே நான் எடுத்துரைக்கிறேன் என்பதை அறிந்து கொள்வீர்கள். என்னை அனுப்பியவர் என்னோடு இருக்கிறார். அவர் என்னை தனியாக விட்டு விடுவதில்லை. நானும் அவருக்கு உகந்தவற்றையே எப்போதும் செய்கிறேன் என்றார். அவர் இவற்றைச் சொன்னபோது பலர் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. கடவுளின் வார்த்தையை மோசே முழுவதுமாக புரிந்து கொண்டாரா என்பது தெரியவில்லை. ஆனால் அவரின் வார்த்தை அடிமைத்தனத்திலிருந்து மக்களை மீட்டெடுக்க உந்தி தள்ளியது. அவரும் தன்னிடம் பேசிய குரலினை நம்பி ஏற்றுக்கொண்டார். ஆனால் இன்றைய நற்செய்தியில் ஆண்டவரின் குரலை மட்டும் அவர்கள் கேட்கவில்லை, மாறாக அவரையும் அவரின் ஒவ்வொரு வல்ல செயல்களையும் தன் கண்களால் பார்த்தும் உணர்ந்தும் கொண்டவர்கள் அவரை நம்ப தயங்கி, இருக்கிறவர் நானே என்பதினை இன்னும் எளிதாக்கி நானே என்று 7 முறை எடுத்துக்காட்டோடு பேசியவரின் வார்த்தைகள் அவர்களுக்கு புரியவில்லை. புரிந்தாலும் தன்னோடு பார்த்து பழகியவர்கள் என்பதால் அவர்கள் முற்சார்பு எண்ணங்களை கொண்டு அதை மறுக்கிறார்கள். இன்று நாமும் எளிய மனதோடு இறைவனின் குரலுக்கு செவிசாய்க்க முற்படுவோம். நாம் படித்த அறிவியலையும் நாம் கற்ற கல்வியையும் இறைவனை அறிவதற்காக பயன்படுத்துவோம். ஆண்டவரை நாம் கண்டடைய எளிய வழி நம் ஆணவத்தையும் அகங்காரத்தையும் வேரறுத்து நம்மை நாமே தாழ்த்துவதே. அவரே தந்தை, தந்தையே அவர் என்பதை உய்த்து உணர்வோம். நம்மையே அவர் முன் முழுமனதோடு தாழ்த்துவோம். நான் போனபின் நீங்கள் என்னை தேடுவீர்கள். நான் போகுமிடத்திற்கு உங்களால் வர இயலாது. இந்த வார்த்தைகள் இறைவாக்கினர் எசாயாவின் அறைகூவலை நினைவுபடுத்துகின்றது. ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்புள்ள போதே அவரை தேடுங்கள். அவர் அண்மையில் இருக்கும் போதே அவரை மன்றாடுங்கள் என்னும் சொற்களை இன்று நாம் நினைவு கூறுவோம். இறைவன் நம்மை விட்டு பிரிந்த பிறகு இறையருள், அவரது பேரிரக்கம் நம்மை விட்டு விலகிய பிறகு அவரை தேடி பயனில்லை. எனவே வாய்ப்புள்ள போதே நாம் அவரை தேடுவோம். இத்தவக்காலம் மேலும் மேலுமாய் அவரை தேடுவதற்கான நல்லதொரு காலம். எனவே ஜெபம், தவம்,
அன்பு செயல்கள் மூலமாக இன்றே இப்போதே இறைவனை தேடுவோம். வாய்ப்புள்ள போதே உம்மை தேட வேண்டும் என்று நீர் தரும் அழைப்பிற்காக நன்றி அப்பா. பல முறை நாங்கள் நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்தாமல் இருந்திருக்கின்றோம். அதற்காக எங்கள் ஒவ்வொருவரையும் மன்னியும் அப்பா. உம்மை இன்று தேட எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருள் தாரும். உமக்கே புகழ், உமக்கே மாட்சி, உமக்கே நன்றி. ஆமென்.